நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் இணைய இதழின் நுட்பம் பாட்காஸ்ட். கவிதைகள் கவிதைக்காரன் இளங்கோ. வாசிப்பு ரேவா. கவிதையின் தலைப்பு: வாசித்திருக்க வேண்டாத புதிர்களினூடே. உணரப்படுவதற்கோ கேட்கப்படுவதற்கோ குறைந்தபட்சம் சில பொழுதுகள், தவற விடுவதற்கோ தொலைந்து போவதற்கோ அதிகபட்சம் ஒரு நம்பிக்கை. இம்முனையிலிருந்து அம்முனை வரையில் நீண்டிருக்கக்கூடிய பயண தூரமோ கைவசம் ஒப்படைத்திருக்கவில்லை ஏற்புடைய காரணத்தை. மழைத்துளிகளை தாங்கி பிடித்து வைத்திருந்து காற்று வீசும்போது விசிறுகிற கிளைகளின் அன்பை விடியலுக்கு முந்தைய யாமங்களில் கனவு காண்கிறேன். பச்சிலந்தளிர் பாதை தோறும் இரு மருங்களுமாய் துவண்டிருந்தது எவ்வப்போதும் அடைய முடியாத மௌனம். இக்கணம் வரை நீங்கிட மறுக்கும் இருளென இறுக உதடுகளை தைத்து விட்டிருக்கிறது நம்மிடையே உச்சரிக்கப்படாத அர்த்தம். கவிதையின் தலைப்பு: விரைந்து வந்ததோடு அல்லாமல். கண்ணாடியிலிருந்து முகம் தாழும் கோமாளியின் கைவிரல் நகங்களை உற்று பார்க்கிறேன். உழைப்பின் நிறம் பிசுபிசுத்து அடர்ந்திருக்கிறது ஓர் அயர்வை. தீராத கவலைகளின் பதரில் பற்றி கொள்ளும் நெருப்பு எரித்து தீர்த்திட அகன்று கிடக்கிறது துரோகத்தின் காய்ந்த நிலம். காயத்தோடு திரும்பி வந்துவிட்ட அசிரத்தையில் மிச்சமுள்ள நினைவுகள் கசடுகளாகி கரைகின்றன மனத்தின் புலக்கடையில். ஆங்கே முளைத்திருக்கும் நஞ்சின் நிறமூறிய கள்ளப்பூக்களை பறித்து வாகை சூட வாய்ப்பதில்லை மீச்சிறு பொழுது. சலசலப்புடன் பெயர்த்திட விருப்பமில்லாத அமைதியை கிடப்பில் போட்டுவிடலாம் என ஆழமாக தோண்டிக் கொண்டிருக்கிறேன் நேற்றைய பரவசத்தை. கவிதையின் தலைப்பு: பாதி கிழிந்த ரசீதின் பழைய கார்பன் காப்பி என. உள்ளதை உள்ளதுபடி ஏற்றுக்கொள்ள ஒரு வார்த்தை கடனை ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கிறது. அறிவு கெட்டு அழுகி நாறிக்கொண்டிருக்கும் காட்சிகள் தெளிவில்லாத பிசுக்குகளோடு கனவுக்குள்ளேயே தூர்ந்து விடுகின்றன. அப்புத்திசாலித்தனத்தை பதப்படுத்த உதவிடும் பொருட்டு நவீன சாதனங்களை மனம் தஞ்சமடையும் நியாயம் ஏற்புடையதாக இல்லை. மறு அடகு வைத்து மீட்பதற்கு அவலங்கள் ஏராளம் இருந்த போதும் கைவசம் இருக்கும் அவமானங்கள் உரசி பார்க்க கூட லாயக்கற்று போய் பை கணக்கிறது கேவலமாய். ஒரு வார்த்தை கடனுக்கு ஈடாக எதையும் எடுத்து வைக்க முடியாமல் பல்லாயிரம் பக்கங்களை வாசித்தவாய் கோணிக்கொள்கிறது பயனற்று. உள்ளதை உள்ளபடி என்றே ஊடறுத்து திரண்டு புரளும் நாட்களின் போக்குகளோடு இருப்பின் மௌனத்தில் அசையும் கிளைகளில் சும்மாவே நகர்ந்து விடுகிறது ஏதோ ஒன்று. கவிதையின் தலைப்பு: கியூபிச கோடுகளில் அசையும் கொம்புகள். எந்த நீல நிறமும் இல்லாத போது சிகப்பை பயன்படுத்துவேன் என்று சொன்ன பிகாசோவை கைப்பிடித்து மெல்ல அழைத்து போன மூத்திரச்சந்தில் எலும்பும் தோளுமாக நின்றிருந்தது ஒரு வண்டி மாடு. இதற்கு முன்னே கண்டிராத வியப்பில் அவருடைய நரைத்துவிட்ட புருவமயிர் பிசர்கள் இடவளமாக அசைந்து மீண்டன. உடல்களில் தோன்றும் உழைப்பின் கோடுகளை பிரதியெடுப்பதற்கு இன்னும் எத்தனை நிழல்கள் தேவைப்படும் பிகாசோ? உலர்ந்த வைக்கோல் தாள்களை அவை நோக்கமற்று மெல்லும் போது வான்காவின் மஞ்சள் என்பது வெறும் நிறம் அல்ல, பசி என்கிறேன். நீங்கள் சிரிக்கிறீர்கள் பிகாசோ. பழைய சைக்கிளின் ஹேண்டில் பார் மட்டுமே ஸ்பெயின் தேசத்து எருமை கொம்பின் உருவகமாக மாறுமா? வண்ணாரப்பேட்டை வண்டி மாட்டின் குழம்புகளில் அடிக்கப்பட்டிருக்கும் இரும்பு லாடத்தை கலற்றி உங்களுக்கு பரிசளிப்பேன். அதில் மாநகர வீதிகளின் பாரம் அழுந்தும் ஓசை கிரீச்சிடுவது கேட்கிறதா என்பதை உங்கள் பிரம்மாண்ட கேன்வாஸில் கிறுக்கி தருவீர்களா பிகாசோ? இன்னும் விடிய மறுக்கும் இந்த முதல் வெளிச்சத்தின் முகத்தில் வானம் கரைத்திட காத்திருக்கும் நிறம் நீலமா சிகப்பா என்பதை அப்புறம் வேடிக்கை பார்க்கலாம். அட, இப்படி வாருங்கள், முதலில் ஒரு பிளாக் டீ அருந்தலாம்.